கல்லாக இருந்த இந்த ஒற்றை செல் உயிரினம், ஒற்றை செல் தண்ணீர் 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 தண்ணீரும் கரை, இதுதான் நீரும் கரையோரத்திலும் நீர் கரை, இது அடிப்படை. நீரிலும் கரையோரத்துல தான் முதல் முதல் அந்த பாசிகள் தோன்றின. பாசி பாசி உயிர் பாசிகள் பச்சையா இருக்கும், சிகப்பா இருக்கும். அந்த மாதிரி அந்த பாசி தான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரினம். அது தாவர செல் தான். அந்த தாவர செல் இருந்தது புழு உற்பத்தி ஆகுது. தாவரம் வந்தாங்க புழு வந்துடும். நீங்க ஒரு செடி இருந்தாங்க புழு வந்துடும். ஒரு செடி தளத்தல இருந்ததுன்னா, ஒரு பயிர் தளத்தல இருந்ததுன்னா, அந்த தலை சாப்பிட்றதுக்கு என்ன வந்துடும்? புழு வந்துருங்க. அவ்வளவுதான். இப்ப புழு வந்ததுக்கு அப்புறம் பூச்சி வந்துடும். புழு வந்ததுக்கு என்ன வந்துடும்? பூச்சி வந்துடும். பூச்சி வந்ததுக்கு அப்புறம் ஊர்வனம் வந்துடும். ஊர்வனம் வந்துடும். ஊர்வனம் வந்ததுக்கு அப்புறம் பறவைகள் வந்துடும். என்னது? இதெல்லாம் இயற்கையில கண் முன்னாடி நடக்குதே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த அந்த பரப்பனா பறவைகள், அதுல அந்த பறந்து போறதுல விலங்கும் இருக்கும், பால் ஊட்டியும் இருக்கும். இதெல்லாம் முளைச்சதுன்னா பால் ஊட்டியும் வந்துடும், அப்புறம் விலங்குகளும் வரும், பரப்பனை இதெல்லாம் வந்துடும். இதுல இருந்து தேறி 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 அந்த கடைசியில மனிதன், வாலில்லா குரங்கு, அந்த பால் ஊட்டி வாலில்லா குரங்கு மனிதனா மாறுறான். அவன் என்ன பண்றான்? அப்படியே பயிற்சி பண்ணி பசி தாகத்தை கட்டுப்படுத்துறான். அவன் என்னவா மாற? மீண்டும் அந்த தாவரம் எப்படி இயற்கை சக்தியில வாழுதோ, யாரையும் நம்பாமல் இயற்கையை நம்பி வாழுதோ, மரத்தை யாரும் நம்புறதில்லை. மரம் யாராவது நம்புதா? காட்டில் இருக்கிற மரம் படக்கூடிய ஆண்டாக தோன்றுச்சு. மனிதன் பிறக்காததுக்கு முன்னாடி காடு வந்துருச்சு. மனிதன் பிறக்காததுக்கு முன்னாடியே அமேசான் காடுங்கிறான். வானலாம் அது காடே நிழலே இது வரைக்கும் சூரியனே படாத இடங்கிறான். சூரியனே அந்த அமேசான் காடு உலகத்திலே மிகப்பெரிய காடு அமேசான் காடுங்கிறான். அது வட அமெரிக்கா இது இருக்கு. அது பிரேசில்னு சொல்லுவாங்க. அது பிரேசில், வட அமெரிக்கா இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிரம்மாண்டமான காடு, யாருமே உள்ள நுழையவே முடியாதுங்கிற, என்ன இருக்குன்னே தெரியாதுங்கிற, அவ்வளோ அடர்த்தியான காடு. நம்ம காடெல்லாம் சின்ன சின்ன காடு. அது பாத்தீங்கன்னா வானலாவ மரத்திற்காடு, என்ன உயிரினங்கள் இருக்குமே தெரியாது. அதுக்கு அந்த சூரியன் சூரியன் அந்த தாவரத்து மேல பட்டா அது 300 அடி 400 அடி வளர்ந்து கிடக்குது. அந்த சூரியனுடைய நிழலே சூரியனுடைய வெளிச்சமே தரையில் படாத அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். அதுதான் பயங்கரமா இருக்கும். அப்படின்னு என்ன இருக்கும்? அந்த எப்படி உயர்த்து நிற்குது பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அதுக்காக பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இந்த தாவரத்தை ஒட்டி தான் புழு வந்தது, அதுக்கப்புறம் பூச்சி வந்தது, அப்புறம் ஊர்வன பாம்புகள் வந்தன, அதுக்கப்புறம் பறவைகள், விலங்குகள், பால் ஊட்டிகள், இதெல்லாம் அந்த 5ல வரும். 6ல் மனிதன் வர்றான். 7ல் யோகியாக மாறுகிறான். அவர் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கின்ற யோகிகளாக மாறுகிறான். இந்த யோகிகனா அவன் தான் என்ன பண்றான்னா மரணத்தை எளிமையாக்குகிறான். மரணத்தை என்ன ஆக்குறான்? எளிமையாக ஆக்குறான். தண்ணீரை மருந்தாக அருந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது உடம்பு வஜ்ரமாக மாறி விடுகிறது. அவன் மருத்துவராக மாறி விடுகிறான். வேண்டுமென்றால் புலன்களுக்கு வேலை கொடுப்பான். அவன் குழந்தையும் பெத்துக்குவான். குழந்தை பெத்துக்கிறது ஒண்ணுதான்,